வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையிலே நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற 3 நன்மைகளை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்தவ வாழ்வே நாம் ஆண்டவரை விசுவாசிப்பதில்தான் ஆரம்பிக்கின்றது. ஆண்டவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார் என்று விசுவாசிக்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியாகி மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். நமது பாவங்களுக்கு மன்னிப்பு, பரிகாரம் அவர் சிந்தின இரத்தத்தில் உள்ளது என விசுவாசிக்கின்றோம். அனுதினமும் அவர் நம்மை நடத்துகிறார், பாதுகாக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார் என நம்புகிறோம். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், அனுதினமும் தியானிக்கின்றோம். பரலோக வாழ்வை வாஞ்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆம், கிறிஸ்தவ வாழ்வே விசுவாசம்தான். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என இயேசு கூறுகின்றார். அன்பானவர்களே, பிதாவை விசுவாசிக்கின்ற பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது 3 காரியங்கள் நம் வாழ்க்கையிலே வருகின்றன. முதலாவது, விசுவாசிக்கும் போது பிதாவோடு ஒரு புதிய உறவிற்குள்ளதாக வருகின்றோம். நியாயாதிபதி அப்பாவாகிறார், தூரம் சமீபமாகிறது. அந்நியனைப் போல இருந்தவன் ஆண்டவருக்கு நெருக்கமாகிறேன். பயம் அன்பாக மாறுகிறது. ஆம், கடவுள் எனக்கு என் நண்பரை போலாகி விடுகிறார். அந்த அன்பை புரிந்து அவரை நேசிக்க நானும் ஆரம்பித்து விடுகின்றேன். இரண்டாவது, விசுவாசிக்கின்ற பொழுது நமக்குள் ஒரு புதிய உறவிற்குள், அனுபவத்திற்குள் நாம் வருகின்றோம். ஆம், பலவீனங்கள் பலமாக மாறுகிறது, மனச்சோர்வுகள் சாதனையாக மாறுகிறது, பதட்டங்கள் சமாதானமாக மாறுகிறது. எதிர்காலத்தை சந்திக்க மனதளவில் தைரியப்படுகிறேன், ஆயத்தப்படுகிறேன். என்னை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன். எனக்குள் ஒரு புதிய தரிசனம், மகிழ்ச்சி, சமாதானம், இவைகளை நான் உணர்கின்றேன். மூன்றாவதாக, விசுவாசிக்கும் பொழுது சக மனிதர்களோடு புதிய உறவிற்குள் வருகிறோம். ஆம், பிதாவை நம்பி அவரை நேசித்து வாழும் பொழுது அவருடைய சாயல் எனக்குள்ளதாய் வருவதினாலே பிறர் மீது இருந்த வெறுப்பு அன்பாக மாறுகிறது, சுயநலம் சேவையாக மாறுகிறது, கசப்பு உணர்வுகள் மன்னிக்கும் சிந்தையாக மாறுகிறது. மற்றவர்களை நிபந்தனையின்றி நேசிப்பவனாக மாறுகிறேன். கிறிஸ்து எனக்குள் வந்ததினால் மற்றவர்களை பார்க்கும் பார்வையில் வித்தியாசப்படுகிறேன். இதுவரைக்கும் எப்படி நான் மற்றவர்களை பார்த்தேனோ அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே அவர் மற்றவர்களை பார்ப்பதைப் போலவே நான் பார்க்க ஆரம்பித்து விடுகின்றேன். அன்பானவர்களே, இந்த விசுவாச வாழ்க்கையிலே இந்த 3 விதமான உறவுகளை, தேவனோடு, என்னோடு, மற்றவர்களோடு, இந்த 3 விதமான உறவுகளை அனுபவிப்பவர்களே மெய்யான கிறிஸ்தவர்கள். இவைகளையெல்லாம் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின் நம்மோடு வருபவைகள். நம் விசுவாச வாழ்க்கையில் இவைகள்தான் உள்ளான அடையாளங்கள். பிரியமானவர்களே, இந்த விசுவாச வாழ்க்கையிலே இந்த உறவின் அடையாளங்கள் நம்மில் காணப்படுகிறதா? நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார்.
நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.